இந்த வீடியோ தேர்ஸ்டே எடுத்தது. அன்றைக்கி என்னோடய டே 7 o'clock தான் ஸ்டார்ட் ஆச்சு. சாம்பிராணிலாம் ஏற்றி வச்சுட்டு டீ தான் போட்டிருந்தேன். டீ குடிச்சிட்டு தம்பிக்குமே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டேன். தம்பியோட பிரேக்ஃபாஸ்ட்டில் கீ தோசை, இட்லி பொடி. மோகிட்டோட ஸ்நாக்ஸ்க்கு நேந்திரப்பழம் சிப்ஸ் தான் கொடுத்துருந்தேன். தம்பியுமே ஸ்கூலுக்கு 8:30க்கெலாம் கிளம்பிட்டான். பார்த்து தம்பி ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி தான் வச்சிட்ருந்தேன். காமாட்சி அம்மன் விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய், இது எல்லாமே சேர்த்து விளக்கேற்றினோன்னா வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதோடய ஸ்மெல்லுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே ரெகுலராக இந்த மாதிரி தான் போட்டு விளக்கேற்றுவேன். நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பூஜை பாத்திரம்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் போட்டு மீன் குழம்பு தான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடையில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வடகம் சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு குழம்பு தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துக்கோங்க. கூடவே புளி தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒயிட் ரைஸும் குக் ஆகிட்டுருக்கு. குழம்புல முருங்கைக்காய், கத்திரிக்காயெலாம் குக் ஆகி குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். லன்ச்லாம் குக் பண்ணி முடிச்சுட்டு தம்பிக்குமே பேக் பண்ணிட்டேன். மோகிட்டோட லன்ச் பாக்ஸில் ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, பிளெயின் ஆம்லேட், டெசர்ட்டுக்கு வந்து அதிரசம் கொடுத்துருந்தேன். கொஞ்சமாக கேரட் பொரியல், வெள்ளரிக்காயில் உப்பும் மிளகும் சேர்த்து கொடுத்துருந்தேன். கொஞ்சமாக குழம்பு மீனும் கொடுத்துருந்தேன். தம்பிக்கு லன்ச் பேக் பண்ணி 12 o'clockலாம் கொடுத்து அனுப்பிட்டேன். தம்பிக்கு லன்ச் கொடுத்துட்டு கொஞ்சம் வேலைலாம் இருந்தது, அதை முடிச்சுட்டு நாங்களுமே எங்களோட லஞ்சை சாப்பிட்டோம். எங்களோட லஞ்சுலேயுமே இன்றைக்கி ஒயிட் ரைஸ், கேரட் பொரியல், மீன் குழம்பு, முட்டை பொடி மாஸ்.
ஈவினிங் தம்பி ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு டியூஷனுக்குமே கிளம்பிட்டான். பார்த்து தம்பி டியூஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம் பாயாசம் செஞ்சுட்டு சாமிக்கு விளக்கேற்றிருந்தேன். இன்றைக்கி தான் கிருத்திகை ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால நைட்டு விளக்கேற்றிருந்தேன். நைட்டு இங்கே ஹெவி மழை, கண்டினியூஸாக மழை இருந்துகிட்டே இருந்தது. மழை வர்றதுக்கு முன்னாடி நான் திங்ஸ் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன். மழை நின்னதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க, அதை தான் எடுத்து வச்சிட்ருந்தேன். திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டின்னர் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி எங்களோட டின்னரில் இட்லி, தக்காளி சட்னி, டெசர்ட்டுக்கு பாயாசம், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட்.